ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. நானும் பக்கத்துலலாம் விசாரிக்க வரைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்காங்க. பட் அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சைல்டுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி, அவங்க எதிர்கால கல்விக்காக பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி ஒரு பேரில் டாக்டர் சிவகாமி அம்மையார் அவங்க பேரில் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1992 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கீம் வந்து இப்போது இருக்கிற கவர்மெண்ட் தான் ஃபுல்ஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேரில் 50,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க. இதே 2 பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா ஆளுக்கு 25,000 டெபாசிட் பண்ணிடுறாங்க. இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகி இதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அந்த குழந்தைங்களோட 18 வயசு பூர்த்தி ஆகி அவங்க மேற்படிப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்க ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கம்பல்சரியாக உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைங்கள் இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்கள் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 72,000 ரூபா தாண்டக்கூடாது. அதாவது கஷ்டப்பட்டவங்க மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க கல்வி எந்த ஒரு விதத்துலையும் தடைபடக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த ஸ்கீமை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூபா கூட செலவழிக்கணும் அவசியமே கிடையாது. உங்களோட பேசிக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு நீங்கள் இ-சேவை மையத்திலையோ இல்லை பிடிஓ சென்டர் சொல்லுவாங்க, பிளாக் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருவோட வில்லேஜ்லேயும் கூட இருக்கும், அந்த இடத்துல கொண்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் பண்ணணும்னா இ-சேவை மையத்தை கனெக்ட் பண்ணாலே போதும். இதுக்காக நீ எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு யாருக்கோ தரகரோ இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீம் பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கம்பல்சரியாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து இருக்கணும். 72,000 மேலே மோர் தென் இன்கம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது வீட்டில். இதில் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து கருத்தடையும் பண்ணியிருக்கணும். 2 பெண் குழந்தைங்க இருக்கணும். ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா 50,000 ரூபா, 2 குழந்தை இருந்துச்சுன்னா 25,000 ரூபா கொடுக்குறாங்க. இது உங்கள் கையில் பணமாக கொடுக்க மாட்டாங்க, உங்கள் குழந்தைங்க பேரில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் வந்து 18 இயர்ஸ், அந்த குழந்தைங்களோட 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட முடியும். இது வந்து நல்ல ஒரு ஸ்கீமு. குழந்தைங்க, பெண் குழந்தைகள் படிப்பு முக்கியம் அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு நல்ல எண்ணத்தோடு தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தலைமையில் கொண்டு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபுல்ஃபில்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா எவ்ரி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமையில் கேம்ப் நடக்கும். அந்த கேம்ப்லேயும் நீ அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இ-சேவை மையத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பலாம் டாக்குமெண்ட்லாம் தேவை கிடையாது. ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட் தான். உங்களோட ஆதார் ப்ளஸ் அந்த குழந்தைங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் அந்த பெண் குழந்தைங்க தான் இருக்குதுன்னு சொல்லி தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து ஆண் குழந்தைங்க எங்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். மேற்படி உங்களோட பேசிக்கான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அந்த குழந்தைங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இது இருந்தாலே போதும். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட கல்விக்கு மட்டுமே பயன்படணும். ப்ளஸ் இந்த ஸ்கீம் நீ எலிஜிபிள் கம்பல்சரியாக வேணும் அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக 10th வரைக்கும் படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும், 10th வரைக்கும் படிச்சிருக்கணும், மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்க தமிழ்நாட்டில் வசிக்கணும். இந்த ஸ்கீம்னு இது ஃபுல்லாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடைக்கும். இதில் பாதியில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு அந்த ஸ்கீம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காது. இதில் போக உங்களுக்கு மந்த்லி இந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் ஆட் ஆகிட்டே வரும். இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கைக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த குழந்தையோட எதிர்கால கல்விக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ஸ்கீமோட தேவையான டாக்குமெண்ட்டு ப்ளஸ் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதை பற்றின ஃபுல் விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட பேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க பேரில் அப்ளை பண்ணிக்கலாம். மோர் தென் 2 குழந்தைக்கு மேலே கிடையாது. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 பெண் குழந்தைகளுக்கும் 25,000 அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இதோட டாக்குமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸில் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அங்கேயே போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை பிடிஓ ஆஃபீஸ்லேயும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. எவ்ரி 5 இயர்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரினியூல் பண்ணணும். அதாவது எங்கள் வீட்டில் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஓ ஆஃபீஸில் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற வழிமுறையை பின்பற்றி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களோட எதிர்கால கல்வியும் இதனால் உங்களோட பொருளாதார சூழ்நிலையால் பாதிக்கப்படாமலும் இருக்கும். இதை நீங்கள் அவங்க கல்விக்காகவும் பயன்படுத்திக்கலாம், அவங்களோட ஃப்யூச்சர் கல்யாணத்துக்கும் என்ன ஒரு பர்பஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி அந்த குழந்தைங்க வந்து மினிமம் 10th வரைக்கும்
10ஆம் கிளாஸ் வரைக்குமாவது படிச்சிருக்கணும். இது வந்து அரசாங்கத்தோட உத்தரவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக. உங்களோட நேட்டிவ் சிட்டி சர்டிஃபிகேட் வேணும். எங்கள் வீட்டில் பசங்க குழந்தைங்க இல்லை, பையன் குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் வாங்கணும். இதெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கணும். உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். இது போக ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டும் கருத்தடை பண்ண ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட மேஜர் பேசிக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஆதார், உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட். இது வந்து சார் பதிவாளர், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வச்சுக்கிட்டு ப்ளஸ் உங்களோட இன்கம் ப்ரூஃபுக்கு 72,000 மோர் தென் இல்லைன்னு சொல்லி அதையும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து இதெல்லாம் கொண்டு போய் உங்களோட பிடிஓ ஆஃபீஸ் அல்லது உங்களோட வில்லேஜில் இருக்கிற ஆஃபீஸோ இல்லை உங்கள் பக்கத்தில் நியர்பை இருக்கிற இசேவை மையத்தை காண்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா விவரமும் தெளிவாக சொல்லிடுவாங்க. அவங்களே தெளிவாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸுமோ எந்த ஒரு கமிஷனுமோ இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள தகவல் நீ வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க, சிரமப்படுறாங்க. இது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த ஸ்கீம் ட்ராப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்போலாம் எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 358 கோடிக்கு மேலே இது வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு பெண் குழந்தைங்க கல்வியில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாங்கிறது தான் கவர்மெண்டோட நோக்கம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.